பப்ளிக் ஷேமிங்னு இருக்குது. இப்போ இந்த 3 பேர் அவங்கள நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்களா? இந்த அண்ணன் தம்பி திலக் அண்ட் ரகு என்னமோ இருக்காங்க. அவங்கள பார்த்தா உங்களுக்கு கார்த்திக் உங்களுக்கு தெரியுமா? தெரியணும். அவங்க ஃபோட்டோ தெரியணும். அந்த பொண்ணுடைய ஃபோட்டோ போடுவாங்க. இப்போ நல்ல காலம் இந்த சுப்ரீம் கோர்ட் இது வந்ததுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் சொல்லிட்ட அப்புறம் இப்போ அது ரொம்ப இல்லை. நான் என்ன சொல்கிறேன், எல்லாரும் மாற்றி பண்ணானுங்கல்ல, இது மாதிரி பண்ணுறாங்கல்ல பெண்களுக்கு எதிர்த்து. ஒவ்வொரு பொண்ணும் இவங்களுடைய படங்களை டிஸ்பிளே பிக்சராக நீங்கள் செல்ஃபி எடுத்து நீங்கள் ஊமுன்னு பண்ணுறதுக்கு பதிலாக இதை போட்டு இவங்களை ஷேம் பண்ணணும். ஒரு ஜென்ரலைஸ் சோஷியல் ஷேமிங் நடக்கணும். கடைசியாக வேண்டுகோள், நீதிமன்றங்களுக்கும் அத்தாரிட்டிஸ்க்கும் நீதி அரசர்களுக்கும் ஹியூமன் ரைட்ஸ் ஆளுங்களுக்கும் அக்கார்டிங் டு த லேட்டஸ்ட் பிஎன்எஸ் இருக்குல்ல, பாரதிய நியாய சமிதா, அதுக்கேற்ற போல் 20 வருஷம் இருக்கணும். தேவைப்பட்டால் அவங்களோட நேச்சுரல் லைஃப், இப்போ இவங்களுக்கு 22 25 வயசு 80 வயசு வரைக்கும் வாழ போகிறோம் வச்சுங்களேன். அந்த பாக்கி 62 வயசு 65 வருஷங்கள் அவன் ஜெயிலில் இருக்கணும்னு வருது. என்னைக்கு இதை என்ஃபோர்ஸ் பண்ணி 20 வருஷம் இங்கே உள்ளே இருக்கணும்னு அடித்து நம்ம சொல்கிறோமோ அன்னைக்கு சமுதாயம் உருப்படும். அதுக்கு பதிலாக நேருவோட பிறந்தநாள், காந்தியோட பிறந்தநாள், அம்பேத்கரோட பிறந்தநாள், ஏதோ ஒரு பெரிய மனுஷனோட பிறந்த நாளுக்கு இவங்களை வெளியில் விடுறோம் பார்த்தீங்களா? அது யாரால? அரசியல்வாதிகளால்.